ராஜ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, சென்னை வண்டலூர் ரத்தினமங்கலம்ங்கிற அழகிய கிராமத்தில் தான் இந்த ஆலயம் இருக்குது. இந்த ஆலயம் லக்ஷ்மி குபேர மூலவரை வச்சு முதல்ல கட்டப்பட்ட ஆலயம் இந்த ஆலயம் தான். நீங்கள் கூகுளில் குபேரன் அப்படின்னு டைப் அடிச்சிங்கனாவே முதல்ல இந்த கோயில் தான் வரும். வண்டலூர் ஜூ வந்துட்டு அது ஒரு 5 கிலோமீட்டர் உள்ளே வந்தீங்கன்னா கேளம்பாக்கம் மெயின் ரோடுன்னு சொல்லுவாங்க. 5 கிலோமீட்டர் உள்ளே வந்தீங்கன்னா ரத்னமங்கலம் அப்படின்னு ஒரு ஊர் ஒன்று இருக்குது. அந்த ஊரில் தான் இந்த லக்ஷ்மி குபேரோட ஆலயம் இருக்குது. இங்கே மேலே அமர்ந்திருக்கிறது மகாலட்சுமி, கீழே குபேரன், அவர் பக்கத்தில் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு மனைவி சித்திரலேகா. நமக்கு செல்வத்தை கொடுக்கணுன்னா மகாலட்சுமியோட தாயாரோட அருள் வேணும். வந்த செல்வத்தை தக்க வைக்கணும்னா குபேரனோட அருள் வேணும். எப்பயுமே நம்ம லக்ஷ்மியார் மட்டும் வழிபாடு பண்ணக்கூடாது. லக்ஷ்மியை வழிபடும் பொழுதே குபேரனை வழிபட்டால் தான் நமக்கு நிலையான செல்வ வளம் கிடைக்கும். லக்ஷ்மி குபேர வழிபாடு தான் நமக்கு செல்வ வளத்தையும் கொடுக்கும், தொடர்ந்து செல்வங்களையும் கொடுக்கும். அந்த ஐதீகத்துக்கு தான் இங்கே மேலே மகாலட்சுமி, குபேரன் அவர் மனைவியோடு இங்கே காட்சி தருவாங்க. இந்த ஆலயத்தில் வந்தீங்கன்னா எல்லா தெய்வங்களுமே செல்வத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் பேரில் இருக்கும். பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி கணபதி, செல்லமுத்து குமரன், சொர்ண ஆகாஷ்ண பைரவர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா செல்வத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் பேர் இருக்கும். அதே மாதிரி இந்த ஆலயத்தில் இன்னொரு தெய்வம் இருக்காங்க, சொர்ண கௌரின்னு சொல்லிட்டு. இந்த சொர்ண கௌரி எதுக்காக வழிபடுற செய்கிறோம்னு கேட்டிங்கன்னா, குலதெய்வம் தெரியாதவங்க கூட அந்த சொர்ண கௌரியை வழிபட்டிங்கன்னா நமக்கு குலதெய்வத்தோட அருள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஐதீகம். அதனால தான் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி குபேரருக்கு வந்து உற்சவர் இருக்குது. பொதுவாக இந்த ஆலயங்களில் பார்த்தீங்கன்னா மூலவருக்கு மட்டும்தான் உற்சவர் இருக்கும். அதே மாதிரி இங்கே லக்ஷ்மி குபேரருக்கு மூலவருக்கு உற்சவர் முன்னாடி இருக்குது. அந்த உற்சவரோடு சேர்த்து சொர்ண கௌரி உற்சவர் என்றைக்குமே படியில் இருக்கும். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த சுவாமியை கும்பிடும்போது எல்லாருக்கும் குலதெய்வத்தை அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த சொர்ண கௌரியோட உற்சவரும் பார்த்தீங்கன்னா படியில் வச்சுருப்பாங்க. இங்கே வந்து நீங்கள் வியாழக்கிழமை விசேஷம், வெள்ளிக்கிழமை விசேஷம். வியாழக்கிழமை எதுக்காக விசேஷம்னா, குருவோட அதிதேவதை பிரம்மா, பிரம்மாவோட கொள்ளு பேரன் தான் குபேரன். பிரம்மாவுக்கு வந்து 10 பசங்க, 10 புதல்வர் இருக்காங்க. அதில் ஒருத்தர் புலசிய மகரிஷி, புலசிய மகரிஷோட புதல் வந்து விஸ்வரசு, விஸ்வரசோட புதல் வந்து குபேர பகவான். அதுக்கு தான் குருவுக்கு, பிரம்மாவுக்கு, குபேர பகவானுக்கு வியாழக்கிழமை மிக உகந்த நாள், வெள்ளிக்கிழமை மிக உகந்த நாள். ஏன்னு கேட்டிங்கன்னா, சுக்கிரனுக்கு அதிபதி மகாலட்சுமி, பிரதானம் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி. அதனால தான் கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்க வந்தாங்கன்னா உடனே சக்ஸஸ் ஆகும். ஏதாவது ஒரு படம் கமிட் ஆகும், வராத பேமெண்ட் வரும், நல்ல விஷயங்கள் உடனே நடக்கும். புதன் அம்சமுங்க, குரு அம்சம், சந்திரன் அம்சம், சுக்கிரன் அம்சம், சனி அம்சம், இந்த 5 அம்சம் கொண்டவங்களை வழிபட்டால் உடனே நடக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, புதன் ஸ்தலம் திருவெண்காடில் தான் குபேரன் மறுபடியும் பட்டினத்தாரா பிறக்கிறார். அதே மாதிரி நீங்கள் திருவட்டூரில் பட்டினத்தார் சமாதி போனீங்கன்னா பட்டினத்தார் இருப்பார். ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா குபேரன் சித்திரலேகா ஃபோட்டோ வச்சுருப்பாங்க. ரொம்ப பேருக்கு ஏன் வச்சுருக்காங்கன்னே தெரியாது. புதன் ஸ்தலம் திருவெண்காடில் குபேரன் மறுபடியும் பிறக்கிறனால தான் புதனுக்குரிய பச்சை எல்லாமே இங்கே குபேரன் கோயிலில் பயன்படுத்துகிறாங்க. அதனால தான் புதன் அம்சம் கொண்டவங்க கன்னி ராசி, மிதுன ராசி, கன்னி லக்னம், மிதுன லக்னம் 5, 14, 23 இந்த தேதி பிறந்தவங்க எல்லாருக்குமே புதன்கிழமையில் வந்து குபேரனை வழிபட்டால் ரொம்ப விசேஷம். அதே மாதிரி குருவோட அதிதேவ பிரம்மா, பிரம்மாவோட கொள்ளு பேரன் தான் குபேரன் அப்படிங்கிறனால குரு அம்சம் கொண்டவங்க. குரு அம்சம் கொண்டவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, மீன ராசி, தனுசு ராசி 3, 12, 21, 30, அதாவது குரு அம்சம் கொண்டவங்க எல்லாருமே வியாழக்கிழமை வந்து குபேரனை வழிபட்டால் ரொம்ப விசேஷம். அதே மாதிரி சுக்கிரன் அம்சம் கொண்டவங்க, சுக்கிரன் அம்சம் கொண்டவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, ரிஷபராசி, துளாராசி 6, 15, 24 அந்த மாதிரி 6 வர தேதியில் பிறந்தவங்களும், ரிஷபராசி, துளாராசி அந்த மாதிரி சுக்கிரம்சம் கொண்ட ராசி கொண்டவங்களும் வெள்ளிக்கிழமை வந்து வழிபட்டாங்கன்னா அவங்களுக்கு லக்ஷ்மி குபேரல் உடனே கிடைக்கும். அதே மாதிரி சனிக்கிழமை லக்ஷ்மி குபேர வழிபாடு செய்யலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, குபேர நட்சத்திரம் பூஷ நட்சத்திரம். பூஷ நட்சத்திரங்கிறது சனீஸ்வரனோட சொந்த கால். குபேரனோட சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா இலங்கை. இலங்கையில் கொடுக்கக்கூடிய நீலக்கல் தான் உலகத்திலே காஸ்ட்லி. குபேரன் வாழ்ந்ததுக்கான சாட்சியங்கள் எல்லாமே இலங்கையில் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் இலங்கையில் புலனறுவை அப்படின்னு ஒரு ஊருக்கு போனீங்கன்னா அந்த ஊரில் கவர்மெண்ட்டோட மியூசியம் ஒன்று இருக்குது. அந்த மியூசியத்தில் போய் பார்த்தீங்கன்னா குபேரனோட கல் இருக்கும். அது குபேரா ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க. சங்கா ஸ்டோன், பத்மா ஸ்டோன், அந்த 2 கல் பக்கத்துலேயே இருக்கும். குபேரன் முதல் ஆண்ட அரசர், இலங்கையை முதல்ல ஆண்ட அரசர் இந்த குபேரன் தான் அப்படிங்கிற சாட்சிக்கு வந்து அந்த கல்லை நீங்கள் பார்க்கலாம். அதனால தான் சனி அம்சம் கொண்டவங்களும் குபேரனை வழிபட்டால் ரொம்ப விசேஷம். சனிக்கிழமை வழிபடலாம். கும்பராசி, மகர ராசி போன்ற சனி அம்சம் கொண்டவங்க நட்சத்திர ரீதியாகவும் தேதி வந்து 8, 17, 26 இந்த மாதிரி டேட்டில் பிறந்தவங்களும் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை வழிபட்டால் குபேரனர்கள் பரிபூர்ணமாக கிடைக்கும். இதெல்லாம் நிதர்சனமான உண்மைகள். அந்தந்த நாளில் அந்தந்த நட்சத்திரத்தில் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வழிபட்டாங்கன்னா நிச்சயம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு குபேரனர்கள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஐதீகம். உங்களுடைய அனைவரு இல்லங்களிலும் லக்ஷ்மி குபேர சம்பத்து கொட்டட்டும் கொட்டட்டும், அரைக்காசமணினருள் என்றட்டும் கிட்டட்டும் கிட்டட்டும்.